நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் அபிமான ருசிக்கலாம் வாங்க சீசன் 2. நம்முடைய ருசிக்கலாம் வாங்க சீசன் 2ல இன்றைக்கு நமக்காக திருமதி யோகாம்பாள் சுந்தர் அவர்கள் வந்திருக்காங்க. அம்மா என்னெல்லாம் ரெசிபி செஞ்சு கொடுக்க போறாங்கன்னு பார்க்கலாம். வணக்கம்மா. வணக்கம்டா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன்டா. ஸோ இன்னைக்கு பேச்சுலருக்கு என்ன, ஃபேமிலிக்கு என்ன? பேச்சுலருக்கு ரவா இட்லி, அதுக்கு மேட்சிங்காக வந்து ஃபேமிலி பண்ணுறதுல சாகு, பொட்டேட்டோ சாகுன்னு ஒன்று உண்டு. அது ரெண்டும் நல்ல சூப்பர் மேட்சிங்காக இருக்கும். ரவா இட்லி மேலே நல்லா நெய்யை உருக்கி விட்டுட்டு அது சாகு தொட்டுன்னு சாப்பிட்டா பிரமாதமாக இருக்கும். ஓகேம்மா. ரவா இட்லிக்கு தேவையானது வறுத்துக்கலாம்ப்பா. ஒரு ஸ்பூன் நெய் கொடுங்க. இது ரவா இட்லிக்கு மட்டுமே இல்லை, இதை நீங்கள் பண்ணி வச்சுட்டேன்னா உப்மாவாக கூட நீங்கள் இதை கிளறி இது பண்ணிக்கலாம். சரி. ஸோ இப்போ யாரான வெளியூர் பொருள் அவசியம் நம்மளால் வெளியில் சாப்பிட முடியல அப்படின்னா இது ஜஸ்ட்டு இதை வறுத்து வச்சுருந்தோன்னா ஒரு பங்குக்கு 3 பங்கு தண்ணியை மட்டும் திளைக்க விட்டு இதை தூக்கி கொட்டி அப்படியே ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சுருந்தேன்னா உப்புமா ரெடி. இதெல்லாம் ஈஸியாக எண்ணெய் கொடுக்கும் எக்ஸ்பீரியன்ஸ். இல்லை, என் பையனுக்கெல்லாம் நான் இதை பண்ணி கொடுத்து அனுப்பிச்சுடுவேன். எக்ஸ்பீரியன்ஸ். ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். கடுகு கொடுங்கப்பா. அரை ஸ்பூன் கடுகு போட்டிருக்கேன். உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, முந்திரி பருப்பு இதெல்லாம் போட்டே வறுத்து அப்படியே எடுத்து வச்சு, ஏன்னா உப்புலேருந்து எல்லாத்தையுமே போட்டே வறுத்துருவேன். ஓகே. ஸோ ஜஸ்ட் மிக்ஸ் நீங்கள் சொன்ன மாதிரி ஹாட் வாட்டரோட இது போட்டு மிக்ஸ் பண்ணோன்னா உப்புமாவாகவும் நீங்கள் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ஆர் ரவா இட்லியாக பண்ணிக்கிறேன்னா தயிர் ஆட் பண்ணணும், அவ்வளோதான். கடுகு வெடிக்கிறது, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, முந்திரி பருப்பு, பெருங்காய பொடி, மஞ்சள் பொடி. இது உப்புமாக்குன்னா மஞ்சள் பொடி போட வேண்டாம். ரவா இட்லினா மஞ்சள் பொடி போட்டேன்னா தான் நல்லாயிருக்கும். ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டு, பச்சை மிளகா, ஸோ ரொம்ப ஈஸியாக செய்கிற ஒரு இது தானம்மா. கருவேப்பிலை ரொம்ப ஈஸி. இது பண்ணி வச்சுருந்தா உப்புமாலாம் ஈஸியாக பண்ணிடலாம். ரவா இட்லி ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கடையிலேருந்து நீங்கள் வாங்குறத விட நீங்களே பண்ணி சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இங்கே சொல்லுங்கள் பார்க்கலாம், ஏதாவது பெரிய ரெஸ்டாரண்ட்டோ இங்கே இருந்தாது ஏம்னா மாமி இப்படி எல்லா ரெசிபியும் இப்படி சொல்லி கொடுத்து அந்த மாதிரிலாம் யாராவது கேட்டிருக்காங்க? கண்டிப்பாக ரவையை கொடுப்பா, அது அடிக்காத குறை. ஸ்வீட்லேருந்து ரெசிபியிலேருந்து. இந்த ரவைக்கு தேவையான உப்பு இதில் எல்லாம் தயாராக இருக்கா உங்களுக்கே பார்த்தாலே தெரியும். இந்த மாதிரி நல்லா வறுத்துட்டு இதை வந்து நல்லா ஆற விட்டு ஒரு ஜிப்லாக் கவரில் போட்டு எடுத்துன்னு போனேன்னா ட்ராவலுக்கு கூட இது அப்படியே வெந்நீரை மட்டும் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணி எவ்வளோ நேரம் வைக்கலாமா? அந்த
இது வந்து தாராளமாக 1 மாதம் வரைக்கும் இருக்கும், ஒன்றுமே ஆகாது. ஓகே. ஸோ தண்ணி ஊற்றி எவ்வளோ நேரம் வைக்கணும்? தண்ணி வந்து தலைச்சதுக்கு அப்புறமா இதை போடுங்க. 1 கப் ரவை எடுத்துக்கிறேன்னா 3 கப் தண்ணி வைங்கோ. நல்லா தலைக்கட்டும். தலைச்சதுக்கப்புறம் இந்த ரவையை தூக்கி அதில் போட்டு டைட்டாக மூடிடுங்க. 10 நிமிஷத்துக்குள்ளே உங்களுக்கு உப்புமா ரெடி. எண்ணெய் விட வேண்டாம், நெய் விட வேண்டாம், உப்பு போட வேண்டாம், பெருங்காயப்பொடி போட வேண்டாம், பச்சை மிளகா எல்லாமே இதில் இருக்குது. இதுதான் நான் அவளுக்கு ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறதே. இந்த மாதிரிலாம் பண்ணி கொடுத்து அனுப்பிச்சிடுவேன். ஸோ இன்னும் ஸ்டில் என் பையன் வெளிநாடு போகிறான் அப்படின்னா அமாவாசைனா வெளியில் சாப்பிட முடியாது. ஸோ இதெல்லாம் தான் அவனுடைய ஒரு பெரிய சேவியராக இருக்கும். ஸோ இந்த ரெடி. இதை வந்து வறுத்துட்டோம். ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கலாம்ப்பா. ஸோ இதில் இப்போ தயிரை விட்டு கலந்துடலாம்ப்பா. 1 கப் ரவை எடுத்துனேன்னா 1/2 கப்பு தயிர் விட்டுக்கோங்க. தண்ணி வேணும். ஸோ பாக்கி 1/2 கப்புக்கு தண்ணி விட்டுக்கலாம். ஓகே. இதில் கொத்தமல்லி போடலாம்ப்பா. இந்த கொத்தமல்லி போட்டுட்டு இதோட கூட கேரட்லாம் திருக்கி போட்டுக்கிறேன்ல, குழந்தைகளுக்கெல்லாம் அது ரொம்ப பிடிக்கும், அதோடையும் பண்ணிக்கலாம். இதில் சோடாப்பூ ஆட் பண்ணலாம். ஜென்ரலி நான் வீட்டில் பண்ணுறச்சே பண்ண மாட்டேன். ஸோ நிறைய பேருக்கு அது ஒரு டவுட் இருக்கும், கல் மாதிரி இருக்காதா, சாஃப்டாக வர வேண்டாமா. அப்போ கொஞ்சம் தயிர் ஜாஸ்தி விட்டுக்கோங்க, தேவையில்லை. பட் உங்களுக்கோசம் ஒரு 1/4 ஸ்பூன் போடுறேன், தேவைப்பட்டவா ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். இது நம்ம இட்லியாக வைக்கலாம். ஸோ சாகு ரெடி பண்ணலாமா? எண்ணெய் கொடுப்பா. ஸோ இது வேறு எந்த ரெசிபிக்கெலாம் அது நல்லா இருக்குமா? இது இந்த சாகுவா சப்பாத்தி பூரியோடையும் சாப்பிட்லாம், இட்லியோடையும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். ரவா இட்லியோட எஸ்பெஷலி ரவா இட்லி சாகு கர்நாடகாவில் தான் இதுதான் மெயின் இதுவாகவே இருக்கும். கடுகு, சீரகம், ரெண்டு ஒரு half டீஸ்பூன் போட்டிருக்கேன். உருளைக்கிழங்கு வந்து என்ன ஒரு 3 பெரிய உருளைக்கிழங்கு வேக வச்சு மசிச்சு வச்சுருக்கேன். ஓகே. கடலைப்பருப்பு, ஒரு 1/2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, வெங்காயம், ஒரு வெங்காயம் இந்த மாதிரி மெல்லிசா நீளமாக கட் பண்ணிக்கணும். கருவேப்பிலை, பச்சை மிளகாய், ஜஸ்ட் வாசனைக்கு ஒரு 1/2 பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. ஓகே. மஞ்சள் பொடி, தக்காளி, ஸோ இப்போல்லாம் வந்து பேச்சுலர்ஸ் இல்லை ஜென்ஸ் எங்கேயா பார்த்தாலுமே உங்ககிட்ட நிறைய தேங்க் பண்ணிட்டு இருக்காங்க இன்னுமா? பிகாஸ் அவளுக்கும் எத்தனை நாளைக்கு தான் வெளியில் சாப்பிட்றது ரொம்ப போரிங்கான ஒரு இது இல்லையா? ஆமாம். அதான் சொல்கிறேன், நீ சொன்ன மாதிரி கரெக்டாக
ஹோட்டல்காரெல்லாம் என்னை கட்டை எடுத்து ஒரு நாளைக்கு அடிக்க போகிறோம். அது மட்டும் நிச்சயம். ஒரே ஒரு தக்காளி போடுறேன்ப்பா. ஏன்னா எலுமிச்சம்பழம் சாறு வேறு புழியணும். சரி. தனியா பொடி, காரப்பொடி, இந்த டிஷ்க்கு தேவையான உப்புப்பா. இது வதங்கட்டும், மூடிக்கிறேன். கடலை மாவு இருக்குப்பா, ரெண்டு ஸ்பூன் கடலை மாவு இருக்கு. தண்ணி கொடுங்க. உருளைக்கிழங்கு, கடாய் வந்து ஆன்ல இருக்கு. சாமி படத்துல மோகினி எதோ ஒன்று. ஸோ தண்ணி விடலாம். இன்னொரு ஹாஃப்லேருந்து 3/4 கப் கிட்ட தண்ணி விட்டுருங்க. கரைச்ச கடலை மாவையும் இதை விட்டுடலாம். இது மூடி போட்டு நல்லா வேக விட்டுடலாம்ப்பா. ஒரு 10 நிமிஷம் இது நல்லா வேகட்டும். அதுக்கப்புறமா பார்க்கலாம். மாவு ரொம்ப கெட்டியாக இருக்குது, கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம். ஜஸ்ட் ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் தண்ணி விட்டுருங்க. ஓகே. ஸோ நீங்கள் செஞ்ச கேசர் இப்படி தான் ஹிட் ஆச்சுன்னா ஒன் பாட்டா நிறைய பேர் அது பண்ணி பார்த்துட்டு சொன்னாப்பா. நிச்சயமாக. ஸோ இது நல்லா வேகட்டும். ஓகே. ஒரு 8 minutes to 10 minutes நல்லா வேகட்டும். சரி. சாகு ஒரு 10 minutes கொதிச்சுட்டுருப்பா. கரம் மசாலா பொடி 1/4 டீஸ்பூன் போடுறேன். கொத்தமல்லி, மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுப்பை அனுப்பிச்சுடுறேன். எலுமிச்சம்பழம், ஸோ இது ரெடி ஆகிடுச்சுப்பா. இதுவும் நல்லா வெந்துடுத்து. சரிம்மா, ஜோராக ரெடி ஆகிட்டு எல்லாமே. ஏன்னா கொஞ்சம் ஆற விட்டுட்டு எடுக்கும், உடனே எடுத்துடலாம். இதெல்லாம் இதாகிக்கும்.
நெய் விட்டுக்கிறேன். நீ சாப்பிட்டு அனுபவிச்சுட்டு சொல்லணும். அப்போதான் பார்க்குறவா எல்லாரும் டெம்ட் ஆகி உடனே பண்ணிடணும் அதை. பண்ணுறாங்க இல்லை என்ன நல்லா திட்டுறாங்க. ரவா இட்லி சாகும்பா. தேங்க்யூம்மா. அம்மா செஞ்சதை பார்த்தாலே நமக்கு வந்து சாப்பிடணுன்ற ஆசை வந்துடும். சமைக்க தெரியாது கூட நம்மளும் செஞ்சு பார்க்கலாமான்றதுக்கு மாதிரி கூட இருக்கும். ஸோ இப்போ இந்த மாதிரிலாம் நீங்கள் வந்து பிளேட்டிங் பண்ணி கொடுத்தா யாருக்கு தான் சாப்பிட தோணாது. வேறு லெவல்மா. தேங்க்யூ. சான்ஸே இல்லை, அவ்வளோ சூப்பராக இருக்கும். தேங்க்யூ. அதாவது நீங்கள் சொன்ன மாதிரி ரெஸ்டாரண்ட்டு தெரியல. ஸோ நம்ம சில ரெசிபி இந்த ரெஸ்டாரண்ட்டுன்னு ஊருக்கெலாம் போகும்போது சூஸ் பண்ணி சாப்பிடுவோம். ஆக்சுவலி அந்த மாதிரி பெங்களூர் போகும்போது ட்ரை பண்ணியிருக்கேன். பட் இது வந்து எக்ஸ்ட்ரானரிமா. தேங்க்யூ. இவ்வளோ சிம்பிளாக இப்படின்றதுக்குள்ளே செஞ்சிட்டீங்க. எல்லாமே இருக்கிற ஐட்டம்ஸ் தான். ஆமாம், எல்லாருக்கும் கிடைக்கிற ஐட்டம் தான். எல்லாருக்கும் பிடிச்சது. இதுக்காக தேடி போய் சாப்பிட்ற ஒன்று. ஆக்சுவலி ஸ்பீக்கிங் இது வீட்டில் ஒன்றும் பெருசாக இது பண்ண மாட்டாங்க. ரொம்ப ரொம்ப சூப்பராக. தேங்க்யூம்மா. தேங்க்யூ. ஒரு கடாய் எடுத்துட்டு நெய் எண்ணெய் ரெண்டையும் விட்டுட்டு கடுகு போட்டு உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு முந்திரி பருப்புலாம் போட்டு நல்லா செவந்ததும் பெருங்காயத்தூள் மஞ்சப்பொடி ரெண்டையும் போட்டு அதுவும் கொஞ்சம் பச்சை வாசனை போக வறுத்துட்டு பச்சை மிளகாய் கருவேப்பிலை ரவை இதெல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா செவக்க வறுத்துக்கோங்க. உப்பு தேவையான அளவுக்கு ரவா இட்லிக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டுக்கோங்க. 2-3 மினிட்ஸ் நல்லா வறுத்துட்டு அதை இன்னொரு பாத்திரத்தில் எடுத்துட்டு 1 கப் ரவைக்கு 1/2 கப்பு தயிர் எடுத்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா தேவையான அளவு இன்னும் கொஞ்சம் தண்ணியும் விட்டு நல்லா தளர மிக்ஸ் பண்ணிட்டு மேலே கொத்தமல்லி பொடியாக நறுக்கி போட்டு சோடா உப்பு ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு இட்லி தட்டில் எண்ணெயை தடவி ரவா கலவையை அதில் விட்டு வேட்டில் ஒரு 8லேருந்து 10 நிமிஷம் வச்சு எடுத்துடனா சூப்பரான ரவா இட்லி தயார். ஒரு கடாய் எடுத்துட்டு அதில் எண்ணெய் விட்டு கடுகு சீரகம் ரெண்டும் நல்லா பொரிச்சுக்கோங்க. ஒரு கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு ரெண்டையும் நல்லா செவக்க வறுத்துக்கோங்க. அப்புறம் அதில் வெங்காயம் கருவேப்பிலை பச்சை மிளகாய் இதெல்லாத்தையும் ஆட் பண்ணுங்க. அப்புறம் மஞ்சள் பொடியும் தக்காளியும் ஆட் பண்ணி நல்லா வதக்குங்க. அதுலேயே தனியா பொடி காரப்பொடி கொஞ்சம் உப்பு எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிட்டு கடலை மாவு 2 ஸ்பூன் எடுத்து அது நல்லா ஒரு 1/2 கப் தண்ணி விட்டு கரைச்சி வச்சுக்கோங்க. வேக வச்ச உருளைக்கிழங்கு அதில் ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணீரையும் விட்டுட்டு அதில் கடலை மாவையும் விட்டு நல்லா மூடி ஒரு 10 நிமிஷம் வேக விடுங்க. அதுக்கப்புறம் நல்லா திறந்துட்டு அதில் கரம் மசாலா பொடி கொத்தமல்லி எலுமிச்சை சாறு இதை ஆட் பண்ணிட்டு பரமாறினா சுவையான சாகு தயார். ஓகே வியூவர்ஸ், இன்றைக்கு அம்மா நமக்காக சூப்பரான ஒரு காம்போ ரெடி பண்ணி கொடுத்தாங்க. நீங்களும் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறோம். இது ருசிக்கலாம் வாங்க சீசன் 2. நன்றி, வணக்கம்.